நீ ராஜினாமாவை சபாநாயகர் அக்செப்ட் பண்ணி அதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட அப்புறம் தான் நீங்கள் வேறு கட்சியில் சேர முடியும் அப்படின்னு. ராஜினாமா பண்ணிட்டு அதே கட்சியில் சேர்றீங்க அப்படின்னால அது கட்சி தாவல் தடை சட்டம். ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்நோக்கம் இருக்கு அதுல. ஆமா, ஏற்கனவே இந்த 25 பேர்ல இந்த 4 பேரும் தாவேக்காவை ஆதரிச்சு தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கட்சி தாவல் தடை சட்டத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு. அதுவும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, சபாநாயகர்கிட்ட 2 புகார் இருக்கு. ஒன்று கட்சி தாவல் தடை சட்டம் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அதில் பிற்பாடு இவர்கள் 21 பேர் மேலே வேணாம், 4 பேர் மேலே மட்டும்ன்றாங்க. இன்னொன்று ராஜினாமா ஏற்பு. அப்படின்னா நீங்கள் முதல்ல கட்சி தாவல் தடை சட்டத்தை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு இருக்குது, தீர்ப்பு இருக்குது. அதனால் இவர் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, இன்னொன்று சட்டசபைக்குள்ள சபாநாயகருக்கு தான் பவர். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை உங்களால் மீற முடியாது. நீங்கள் சட்ட நகலை எரித்தோம், சட்டத்தை எரிக்கவில்லை, ஒரு பேப்பர் தான் எரிச்சோம்லாம் 84ல் இவர் கலைஞர் உட்பட எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் PH பாண்டியன்னு அவங்கள தகுதி நீக்க செஞ்சார். அன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியல, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. சபாநாயகருக்கு ஃபுல் பவர் இருக்குது.